PF நிதியை திரும்பப் பெறுவதற்கான கட்டுப்பாடுகளை எதிர்த்து பெங்களூரில் ஜவுளி தொழிலாளர்கள் கலவரத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர்களின் சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்படும் வருங்கால வைப்பு நிதியை திரும்பப் பெறுவதில் புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இதன்படி வருங்கால வைப்பு நிதியில் தொழிலதிபரின் பங்களிப்பு தொகையை 58 வயதுக்கு பிறகே தொழிலாளர்கள் பெற முடியும். இதை கண்டித்து பெங்களூரில் உள்ள ஓசூர் சாலை, தும்கூர் சாலை மற்றும் ஜலஹல்லி பகுதியில் உள்ள பல ஜவுளி தொழிற்சாலைகளில் பணியாற்றும் 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் திங்களன்று திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் 2வது நாளாக தொடர்ந்து பேருந்துகளை மறித்து எரித்த தொழிலாளர்கள் பல பேருந்துகளை கல்வீசி தாக்கி உடைத்தனர். ஓசூரில் இருந்து வந்த பேருந்துகளையும் தொழிலாளர்கள் கல்வீசி தாக்கி சேதப்படுத்தியதால் தமிழகத்திலிருந்து பெங்களூர் செல்லும் அனைத்து பேருந்துகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. PF தொகையை திரும்பப் பெறும் விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து பல தொழிற்சங்கங்கள் போராட்டத்தை துவக்கிய நிலையில் ஜூலை வரை புதிய விதியை அமல்படுத்தாமல் நிறுத்தி வைப்பதற்காக மத்திய அரசு செவ்வாயன்று பிற்பகல் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது.